நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது எல்லாமே வந்துட்டு ஆண்டவர் டிசைபிள்ஸ்ட்டு சொன்ன காரியம் எல்லாமே வந்துட்டு இங்கே தான். ரொம்பவே ஒரு டஞ்சனாக இருக்குங்க இந்த இடமே. ரொம்ப கொடூரமாக இருக்குல்ல இந்த இது. எவ்வளோ தூரம் சித்திரவதை பண்ணி இது பண்ணியிருக்காங்க. மூச்சு வாங்குதுங்க, நடந்து வர்றதே கஷ்டமாக இருக்குது. ஃபுல்லாகவே ஷாப்ஸுங்க இங்கே. அந்த இடத்த எப்படி ஆக்கி வச்சுருக்காங்க. அதான் ப்ரீஸ்ட்டு. சில வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க, பட் உங்களுக்கு காட்டுறக்காண்டி நான் வீடியோ எடுத்து காட்டுறேன். அங்கே தான் அடக்கம் பண்ணியிருக்காங்க. அந்த அங்கேருந்து ஆப்போசிட்டில் இங்கே வந்து இது வச்சுருக்காங்க. திஸ் இஸ் கால்ட் சென்டர் ஆஃப் எர்த். அந்த சிலுவையில் மரித்த இடம் எனக்கு மிகவும் டச்சிங்காக இருந்தது. பாவமே அறியாத ஒரு மனுஷனை இப்படி ஆக்குறாங்களே அப்படின்ட்டு ஐ வாஸ் டிப்ரெஸ்டு. அன்றைக்கி நைட்டெல்லாம் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருந்தேன், இப்படியெல்லாம் நடந்திருக்குது, ஏன் இதை வந்து யாருமே இது பண்ணலை, கடவுளுடைய சித்தமாக இருந்தாலும் மக்களும் அதுக்கு உடந்தையாக இருந்திருக்கிறாங்களே அப்படின்றத வந்து நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஹாய் கைஸ், ஸோ இப்போ நம்ம அடுத்த ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், இந்த வியூவை பாருங்கள், செம்மையாக இருக்குது. இந்த வியூ ஃபுல்லாகவே பில்டிங்கு. இந்த சைடு அப்படியே மேலே போனோம். ஸோ தமிழில் சொல்லணுன்னா இது வந்து சியோன் மலை. சியோன் மலைன்னு சொல்லுவாங்க பைபிளில். இங்கிலீஷில் வந்து ஜியான், மவுண்ட் ஜியான். ஸோ இதோட சிக்னிஃபிகன்ஸ் என்னென்னா, இங்கே தான் வந்துட்டு ஜீசஸோட லாஸ்ட்டு சப்பர் நடக்கும். லாஸ்ட்டு சப்பர்னால் கடைசி பந்தி நடந்து ஜீசஸ் வந்து அந்த 12 டிசைபிள்ஸுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். நீ என்னென்ன நடக்கும் ஃப்யூச்சரில், பீட்டரை பார்த்து நீ வந்து 3 முறை மறுதளிப்ப, நம்ம கூட இருக்கிறவங்களே ஒருத்தர் வந்து துரோகம் பண்ண போகிறாங்க. ஸோ எல்லாமே இந்த இடத்துல தான் நடந்திருக்கு லாஸ்ட்டு சப்பர். ஸோ வாங்க நம்ம உள்ளே போய் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். எவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே போட்டிருக்கு பாருங்களேன், இது வந்து கிங் ஆஃப் டேவிட் டோம்பு அண்ட் தென் ரூம் ஆஃப் தி லாஸ்ட் சப்பர். இந்த 2 இது இங்கே நடந்திருக்கு. இந்த இடம் பாருங்களேன், அப்படியே அந்த ஜெருசலேம் பகுதியில் நம்ம டிவிலெலாம் பார்ப்போமே அந்த மாதிரி தான் இருக்குது இந்த பிளேசஸ். இப்போ நடக்கும்போது அப்படி தான் தோணுது. இந்த ஆர்கிடெக்சர், இஸ்ரேலோட ஆர்கிடெக்சர் இந்த மாதிரி பாருங்களேன், இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லாகவே ஒயிட் டிஷர்ட் இந்த மாதிரி இருக்குது. இங்கே பாருங்களேன், அவங்க தான் ஜூஸ், அவங்க ஜூஸோட ப்ரீஸ்ட் எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள். பிளாக் கலர் தான் வியர் பண்ணுவாங்க. இவங்கள தான் ரபின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ரபினா மத போதகர். This is the room of Last Supper. This one? இங்கே தான் வந்துட்டு ஆண்டவர் வந்து ஒருத்தரை வந்து சொல்லியிருப்பார், இந்த மாதிரி ரெடி பண்ணி வைங்க, இங்கே நாங்கள் நைட்டு வருவோன்னு. ஸோ யாருக்கும் தெரியாமல் இந்த இடத்த வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க.
இதுதான் ரூம் ஆஃப் லாஸ்ட் சப்பர். இந்த இடத்துல தாங்க உட்காந்து சாப்பிட்ருக்காங்க. ஓ மை காட். ஜீசஸ் கிரைஸ்ட். இந்த இடம் தான் ரூம் ஆஃப் தி லாஸ்ட் சப்பருங்க. நல்லா பெருசாக இருக்குது. ஸோ இங்கே தான் இந்த நைட்டு வந்து டேபிள் போட்டு உட்காந்து இது பண்ணியிருக்காங்க. எல்லா நெக்ஸ்ட்டு என்ன நடக்க போகுது எல்லாமே வந்துட்டு ஆண்டவர் டிசைபிள்ஸ்ட்டு சொன்ன காரியம் எல்லாமே வந்துட்டு இங்கே தான். மோஸ்ட் ஐகானிக் பிளேசஸ் இன் தி ஹிஸ்ட்ரி ஆஃப் பிப்ளிக்கல். ஸோ கைஸ், இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா கெட்செமனே, கார்டன் ஆஃப் கெட்செமனே போயிட்டுருக்கோம். ஸோ அந்த கார்டன் ஆஃப் கெட்செமனே உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து ஜீசஸ் வந்து லாஸ்ட்டு ப்ரேயர் வந்து பிதாட்ட வந்து ப்ரேயர் பண்ணி அங்கேருந்து தான் யூதாஸ் காரியோத் வந்து சோல்ஜர்ஸை கூப்பிட்டு வந்து ஜீசஸை வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க வித்து டிசேபிள்ஸோட. ஸோ அந்த இடத்த தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். போகும்போது இதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அதெல்லாம் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். A few moments later. ஸோ கைஸ், இப்போ தான் என்ட்ரன்ஸ்குள்ளே வந்துட்டோம். இதுதான் அந்த கெட்செமனே தோட்டம். இன்னும் இந்த ட்ரீஸ்லாம் அப்போ இருந்த ட்ரீஸ் வந்து சில ட்ரீஸ்லாம் இன்னும் அப்படியே இருக்குங்கிறாங்க. இது வந்து அந்த ஆலிவ் ட்ரீஸ். ஸோ இங்கே தான் வந்துட்டு ஜீசஸ் வந்து ப்ரே பண்ணார். என்ன ப்ரே பண்ணான்னா, ஃபாதர் இஃப் இட்ஸ் பாசிபிள் லெட் திஸ் கப் பாஸ் ஃப்ரம் மீ yet not my will but yours be done. இது எங்கே இருக்குன்னா சாப்டர் மேத்யூ 26:39 இருக்குது. ஸோ ஜீசஸ் என்ன சொல்கிறாருன்னா, உமது சித்தம் மாத்திரம் நிறைவேறட்டும் அப்படின்னு சொல்லி பிதாட்ட வந்து ப்ரே பண்ணுறாரு. இது ஸோ இது பண்ணனால தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்து எட்டர்னிட்டி லைஃபே கிடச்சிச்சு. ஸோ இதுக்குள்ளே தான் வந்துட்டு ஜீசஸ் வந்து ப்ரேயர் பண்ணியிருப்பார். பாருங்கள், அந்த ஆலிவ் லீவ்ஸ்லாம் அப்படியே இருக்குது. ஸோ இங்கே அந்த அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முந்தின நைட்டு ஃபுல்லாக இங்கே தான் இருந்திருக்காங்க. ஸோ இங்கே வந்து ப்ரேயர் பண்ணியிருக்காங்க. ப்ரேயர் பண்ணி வித்து டிசேபிள்ஸும் இங்கே தான் இருந்திருக்காங்க. அவருக்கு பாதுகாப்புக்காண்டி டிசேபிள்ஸ்லாம் இருந்தாங்க. அவர் ப்ரே பண்ணும்போது ஜான், ஜேம்ஸ் அண்டு சைமன் நினைக்கிறேன். ஸோ அவங்க 3 பேரும் காவலில் வச்சுட்டு மற்ற எல்லாம் வேறு இடத்துல இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஆண்டவர் ப்ரே பண்ணும்போது 3 பேருமே தூங்கிடுவாங்க. 2 தடவை வந்து ஆண்டவர் வந்து பார்ப்பார், தூங்கியிருப்பாங்க. ஸோ அவங்கள எழுப்பிடுவார் ஆண்டவர். ஸோ அதுதான் போட்டிருக்கு பைபிளில், தே ஃபெல்ட் அஸ்லீப் வென் ஜீசஸ் ப்ரேய்ட் அட் தி நைட் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ அதுதான் இந்த இடம். ஸோ இங்கே வந்து ப்ரேயர் பண்ணுற மாதிரி போட்டிருக்கு. ஸோ கைஸ், இதுதான் கெட்செமனியில் ஒரு சர்ச்சு கட்டியிருக்காங்க. ஸோ இங்கே தான் வந்துட்டு ஜூடாஸ் வந்து காட்டி கொடுத்த அந்த இடம். யூதாஸ் வந்து ஆண்டவர் காதில் போய் மிஸ் பண்ணுவான். ஸோ அதுதான் இயேசு கிறிஸ்துன்னு காட்டி கொடுக்குறக்காண்டி ரோமானியன் சோல்ஜர்ஸ்க்கு சொல்லுவான். உடனே வந்து பிடிப்பாங்க ஜீசஸை. ஸோ அதோட பிளேஸு தான் இந்த இடம், யூதாஸ் காரியோத் காட்டி கொடுத்த இடம். இங்கே தான் வந்துட்டு ஆண்டவர் வந்து அவரோட பிதாவுக்கு ப்ரேயர் பண்ணார். ஒரு நாள் ஃபுல் நைட்டும் ப்ரேயர் பண்ணியிருக்காரு இங்கே. ஸோ பார்த்துக்கோங்க, இது வந்து எவ்வளோ தூரம் இம்பார்ட்டண்டான ஒரு இடம். பட் ஆனால் ஒன் சைடு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்குது, இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா நம்மளுக்காண்டி ஆண்டவர் வந்து உயிர்த்தெழுந்து நம் பாவங்களை மன்னித்து சாவங்களை போக்கி இது பண்ணியிருக்காரு. இதுதான் அந்த மரம். பாருங்களேன், இந்த மரம் வந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த மரம் இன்னும் அப்படியே தான் இருக்குது. அந்த மரம்
சில மரங்கள் மட்டும்தான் வந்துட்டு இந்த ஆலிவ் ட்ரீ வந்து அப்படியே இருக்கிறது. அதில் திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி ட்ரீ. இதில் கம்பி போட்டு இது பண்ணி ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. உங்களுக்கு யாரையாச்சும் ஆலிவ் ட்ரீவை பற்றி சிக்னிஃபிகேஷன் பற்றி தெரியும்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட ஆலிவ் ட்ரீவோட சிக்னிஃபிகன்ஸ் பாருங்கள். இதுதான் அந்த தோட்டம். இது கொஞ்சம் வியூ கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இங்கே தான் வந்து ஆண்டவர் ப்ரேயர் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரீலாம் வந்துட்டு அப்படியே தாங்க இருக்குது. இதை அப்படியே ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. இது எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்டான பிளேஸ்ன்னு பாருங்களேன். ஆண்டவர் இந்த இடத்த தேர்ந்தெடுத்து கடைசியில் இங்கே வந்து ப்ரேயர் பண்ணியிருக்காருன்னா இது ரொம்பவே ஒரு புனிதமான ஒரு இடமா தான் இருக்கும். ஸோ இப்படி தான் இங்கே தான் இருந்திருப்பார். ஸோ அந்த சைட்லேருந்து யூதாஸ் காரியோத்து வந்திருப்பாங்க. சோல்ஜர்ஸ் எல்லோரும் வந்திருப்பாங்க. வந்து ஆண்டவரை வந்து கைது பண்ணிட்டு போயிருப்பாங்க. அப்படி தான். ஸோ அதுதான் இதோட சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் கெத்செமனி தோட்டம். கைஸ், இதுதான் இந்த பிளேஸ் வந்து பீட்டர் வந்து 3 முறை மறுதளித்த இடம் தான் இந்த பிளேஸு. ஆண்டவர் சொல்லுவார், நீ கோழி கூவுறதுக்கு முன் என்னை வந்து நீ மறுதளிப்ப. அதாவது ஜீசஸ் என்னை வந்து தெரியாது அப்படின்னு சொல்லி. ஸோ அதே மாதிரி நடக்கும். அந்த லாஸ்ட்டு சப்பரில் சொல்லுவார், அவர் வந்து நம்ப மாட்டார், நான் சொல்ல மாட்டேன்னு. பட் ஆனால் அடுத்த நாள் வந்து பீட்டர் வந்து கரெக்டாக கோழி கூவுறதுக்கு முன் 3 முறை மறுதளிப்பார். அதுதான் இந்த இடம். அண்ட் தென் ஜீசஸை வந்து குருசிஃபிகேஷன் எடுத்துகிட்டு போகும்போது தள்ளி விடுவாங்க. தள்ளி விட்டு இங்கே தான் அந்த உழுவார் ஜீசஸு. ஸோ அந்த உளுந்த இடமுமே இது தான். ஸோ அதுக்கு தான் இந்த கோயிலை கட்டியிருக்காங்க, மெமரி ஆஃப் பீட்டர்ஸ். அங்கே பாருங்களேன், இந்த பிக்கை பாருங்களேன். அப்படியே ஆண்டவரை பிடிச்சிருக்காங்க. பிடிச்சி கைது பண்ணுது. லெஸ் அவுட்ரேஜியஸ் வேறு ஐ திங்க் ஹீப்ரூ லாங்குவேஜில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். A few moments later. அவருடைய தழும்புகளால் நாம் சுகமானோம் என்பது. அப்போ இயேசு 39 தடவை அடிக்கப்பட்டது காரணம், கசை அடிக்கப்பட்ட காரணம், நம் உடலில் இருக்கிற எந்த வியாதியையும் இயேசுவால் குணப்படுத்த முடியும் என்பதுதான். எனவே தான் இயேசை அருமையாக சொல்கின்றார். இயேசு இறப்பதற்கு 600 ஆண்டுகளுக்கு முன்பே இயேசையா அருமையாக எழுதி வைத்திருக்கின்றார். அவருடைய ஒவ்வொரு தழும்புகளும் நம்முடைய நோயை குணப்படுத்த போதுமானவை என்று. எல்லோரும் அந்த பிட்டை பாருங்கள். இது ஆல்மோஸ்ட் 30 feet deep. ஜீசஸ் வாஸ் கெப்ட் பிஃபோர் கெத்செமனிலேருந்து நேரம் இங்கே தான் கூப்பிட்டு வராங்க. ஸோ ஜீசஸ் வாஸ் ப்ராட் ஃப்ரம் கெத்செமனி பிடிச்சிட்டு. ஸோ நம்ம பைபிள் படிச்சிருக்கீங்க குட் ஃப்ரைடே. ஸோ கெத்செமனிலேருந்து பிடிச்சி தே பிரிங் இன் கேப்டன். ஹி வாஸ் கெப்ட் இன் பிரிசன் ஃபார் 24 hours. ஸோ பிஃபோர் ஹி வாஸ் ட்ரைடு. பட் அன்யூஷுவல் திங்ஸ் நடக்குது எல்லாம் ஏர்லி மார்னிங். விச் இஸ் ஒரு வழக்கில் அந்த மாதிரிலாம் நடக்கிறது இல்லை. ஏர்லியாக எல்லாமே பண்ணி எப்படி அவருக்கு சிலையில் அறையணுங்கிறத மைண்டில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்தாங்க, ப்ரீ டிட்டர்மைண்டாக இருந்தாங்க. ஸோ இப்போ இதை ஜீசஸ் இந்த இடத்துக்கு கூட்டணும். இங்கே தான் ஹி வாஸ் ட்ரைட் ஹியர். ஹவு தே வுட் ஹவ் brought தெரியுமா, கிணத்துலேருந்து தூக்குற மாதிரி தூக்கியிருக்கேன். இந்த படத்தை பாரு. ஹி வாஸ் லிஃப்டட் லைக் திஸ். ஹவு மச் ஹி ஹஸ் சஃபர்ட் பாருங்க. கையை காலை கட்டி அப்படியே கிணத்துல தூக்குற மாதிரி தூக்கியிருக்காங்க. ஸோ கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா ஜீசஸை வந்து குரூசிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்து சிறையில் வச்சுருப்பாங்க ஒரு நாள். ஸோ அந்தோட இடம் தான் இது. இங்கே தான் அந்த ப்ரிசன்னு. ஸோ இங்கே தான் ஜீசஸை வந்து டார்ச்சர் பண்ணி அடித்து இது பண்ண இடம் இது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அந்த கயரில் தான் கட்டி போட்டு அடைச்சி இது பண்ணியிருக்காங்க. பாருங்கள், இந்த ப்ரிசனை பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குது. ஸோ இங்கே வந்து அவருக்கு வந்து ரத்தம் வரப்போ அந்த வினிகர்லாம் போட்டு மறுபடியும் அடித்து டார்ச்சர் பண்ணி இது பண்ண ஒரு கொடூரமான ஒரு இடம் தான் இது.
ஸோ இங்கே தான் வந்துட்டு கட்டி போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த கயிறு பாருங்கள், இங்கே ஒரு கயிறு, அங்கே ஒரு கயிறு, அப்புறம் அங்கே. ஸோ இங்கே 2 கூலி இருக்குது பாருங்கள், இங்கேயும் அங்கேயும். ஒரு சைடு வினிகரு, இன்னொரு சைடு சால்ட்டு. ஸோ அடிக்க அந்த ரத்தம் இதில் படும். ஸோ அது எதுக்கு வச்சுருக்காங்கன்னா, அந்த வினிகர் ரத்தம் வர வர ஸ்டாப் ஆகிறதுக்காண்டி அதை எடுத்து அவங்க உடம்புல தடவி அடிச்சிருக்காங்க. அந்த வினிகரை வச்சு ரத்தம் வராதபடி பண்ணி அதுக்கடுத்து திருப்பியும் அடிச்சிருக்காங்க. அதுக்கு தான் இந்த 2 குழி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு குழி, அங்கே ஒரு குழி. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் சிறை, ஃபுல்லாகவே இதுவுமே சிறை தான். அது இங்கே தீப்பந்தங்கள் கொளுத்தி அவரை உள்ளே அடைச்சி வச்சு இடம் தான் இந்த இடம். ஸோ கைஸ், இங்கே தான் ஜீசஸை அடைச்சி வச்சு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அதாவது கீழே இருந்து கயிறை கட்டி மேலே இழுக்கிறது, அந்த மாதிரிலாம் வச்ச இடம் தான் இது. உள்ளே போகும்போதே பெரிய டஞ்சனாக இருக்குது இந்த இடமே. இங்கே பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு. ஸோ இதுதான் அந்த பிட்டு. மேலேருந்து பார்த்தா தெரியும். ஸோ மேலேருந்து கீழே வரைக்கும் கயிறை போட்டு இங்கேருந்து ஜீசஸ் மேலே கட்டி இழுத்து மேலே தூக்கியிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த இடம். அது ரொம்பவே ஒரு டஞ்சனாக இருக்குங்க இந்த இடமே. பாருங்கள் எவ்வளோ தூரம் இருக்குது. இங்கேருந்து பிடிச்சி தூக்கியிருக்காங்க அங்கே வரைக்கும். பிட்ஃபால், இது பேர் தான் இந்த பிட்ஃபால்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கண்காணிக்கிறக்காண்டி வச்சுருக்காங்கன்னு இருக்கேன். அந்த ஹோட்டல்லாம் சோல்ஜர்ஸ் இங்கேருந்து கண்காணிப்பாங்க போல. ரொம்ப கொடூரமாக இருக்குல்ல இந்த இது. எவ்வளோ தூரம் சித்திரவதை பண்ணி இது பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அவர் இதெல்லாம் நம்மளுக்கு பண்ணனால தான் நம்மளுக்கு சின்லேருந்து ஃபர்கிவ்னஸ் கிடச்சிருக்கு, ரிப்பன்டன்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ ஆண்டவர் உயிர் தெழுந்து நம்மளுக்காக ஜெயித்தெழுந்தார். ஸோ அவருக்கு தான் கோடான கோடி நன்றி. இதுதான் அதை சிம்பிளைஸ் பண்ணுது. கயிறை கட்டி எப்படிலாம் சித்திரவதை பண்ணியிருக்காங்கன்னு அது ஸ்டாச்சு மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே ப்ரேயர் கொட்டேஷன் இருக்குது. நீங்கள் எழுதி போடலாம் ப்ரேயர். ஸோ இதுக்காண்டி ப்ரேயர் பண்ணுவாங்க. மெழுகுத்திரி வச்சு ப்ரேயர் நடக்கும் இங்கே. பாருங்களேன் இந்த ஸ்ட்ரீட்டு எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன். செமையாக இருக்குது. இது இந்த ஜெருசலேமோட ஸ்ட்ரீட்டு. இந்த ஸ்ட்ரீட்டில் தான் ஆண்டவர் வாக் பண்ண ஸ்ட்ரீட்டில் தான் நம்ம இப்போ வாக் பண்ணி போயிட்டுருக்கோம். இங்கே தான் நம்ம போக போகிறோம்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ், நான் இங்கே எங்கே நிற்கிறேன்னா க்ரௌன் ஆஃப் த்ரோன்ஸ்னு ஒரு இடம். ஸோ க்ரௌன் ஆஃப் த்ரோன்ஸ்னால் முள்முடி வைக்கப்பட்ட இடம். அதாவது ஆண்டவர் தலையில் ஒரு முள்முடி வைப்பாங்க. ஸோ அதில் வைக்கப்பட்ட ஒரு சிம்பலைஸ் தான் இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள். இதுதான் க்ரௌன் ஆஃப் த்ரோன்ஸ். முள்முடி வைக்கப்பட்ட அடி காயப்பட்ட சிம்பல் கொடுத்துருக்காங்க. அதில் பிளட் மார்க்ஸு எல்லாமே இருக்குது. அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா சித்திரவதை செய்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்குது பாருங்கள். ஸோ அதுதான் இயேசுநாதருக்கு முள்முடி வைக்கப்பட்ட இடம். இதோ 14 சிலுவை பாதை நிலையங்கள் வயா டொலரோசா. இதுதான் பிலாத்து கை கழுவுன இடம். பிலாத்து கை கழுவுன இடம்னா அப்போ ரோமானிய ஆட்சி இருந்துச்சு. ஜீசஸை ஜூஸ் தான் கொண்டு பிலாத்திட்ட கொடுப்பாங்க. ஸோ அப்போ இருக்கும்போது ஜட்ஜ்மெண்ட் பண்ணிவிட்டு பிலாத் என்ன சொல்லுவார், விசாரிச்சுட்டு என்ன சொல்லுவார், எனக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லுவார். ஸோ சம்மந்தம் இல்லைன்னு சொன்ன உடனே அப்போ கை கழுவுவார். ஸோ அந்த கை கழுவுன இடம் தான் இந்த இடம். I just want to share one important fact. 19 liters of blood was used to picture the passion of Christ, to make the picture more real. There was big hue and cry from the whole world. Why so much of blood was used? But the call came from Vatican, said, yes, it is as it was. One striking scripture, always it reminds me,
in 2 Corinthians 5:21, which says, "He who knew no sin became sin for us." The Lord became sin for us so that we might become the righteousness of God in Christ. He died for us. He took all our infirmities. He took all the agony on him. அவர் நம்மளோட அக்கிரமங்களுக்காக, நம்மளோட நோய்களுக்காக, நம்மளோட மீறுதலுக்காக, நம்மளோட பாவங்களுக்காக அவர் எல்லாத்தையும் சுமந்தார். அதை இப்போ நாம் நினைத்து பார்க்கும்பொழுது எவ்வளோ பெரிய கஷ்டங்களை இயேசு நமக்காக எடுத்திருக்கிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு தேவன் இந்த வழியாக, வயா டொலோரஸ் வழியாக எல்லா பாடுகளையும் பட்டு எல்லா துன்பங்களையும் அனுபவித்து கடைசியிலே கொல்கோத்தாவிலே கல்வாரியிலே நமக்காய் மரித்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு ரட்சிப்பை வாங்கி கொடுத்திருக்கிறார், மீட்பை வாங்கி கொடுத்திருக்கிறார். அதற்காக நம்ம கர்த்தரை நன்றி செலுத்துவோம். இந்த நேரத்தில் கூட நம்ம வியா டொலோரஸில் போகும்பொழுது 14 ஸ்டேஷன்ஸ் இருக்குது. அந்த 14 ஸ்டேஷன்ஸில் 5வது ஸ்டேஷன்லேருந்து ஒரு அசன்ட் ஆரம்பிக்குது. அப்படி மேலே கல்வாரி மேலே போகுது. மிச்சம் ஒரு 9 ஸ்டேஷன்ஸ் வெளியே இருக்குது, 5 ஸ்டேஷன் உள்ளே இருக்குது. கடைசியாக அந்த குருசிஃபிக்ஷன் சைட்டில் நம்ம எல்லோரும் போய் அந்த இடத்த பார்த்து அதற்கப்புறமாக நம்ம the tomb where the Lord resurrected, அது he was buried and resurrected, அதையும் பார்த்து விட்டு அதுக்கப்புறமாக நம்ம போவோம். தேங்க்யூ. Second station, where Jesus began to carry the cross. Third station, சிலுவை வெயிட்டில் அவர் முதல் முறையாக விழுந்தார். Fourth station, Jesus met his mother Mary. இயேசு தன்னுடைய துன்பத்தை, தன்னுடைய வேதனையை ஒருபோதும் வெளிப்படுத்தியது கிடையாது. காரணம், அவர் பாடுபட்டது. எனவே அவர் அந்த கையை அவர் வச்ச இடம். எங்களை ஆதரவு ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து அந்த க்ராஸை கேரி பண்ணும்போது ஒரு இடத்துல வந்து வெயிட்டு தாங்க முடியாமல் கீழே விழுந்துருவார். அப்போ வந்து சீமோன் வந்து அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவார். அந்த ஹெல்ப் பண்ணும்போது ஜீசஸ் வந்து அந்த கை வந்து இங்கே வைப்பார். இங்கே வச்ச அந்த கை வச்ச இடம் தான் வந்துட்டு இப்போ ஹேண்ட் பிரிண்ட்டாக வச்சுருக்காங்க. ஸோ அங்கே தான் நம்ம வந்து பிளெஸ்ஸிங் வாங்குகிறோம். கைஸ், இந்த இது தான் வந்துட்டு ஜீசஸ் வந்து கிராஸை வந்துட்டு தூக்கிட்டு போன பாதை. இது அந்த பாதையில் வந்துட்டு நம்ம நடந்துக்கிட்டு இருக்கிறோம். இதே ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது. இப்போ எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் பாருங்களேன், ஒரு சிலுவையை தூக்கிட்டு வர்றது. 3 தடவை கீழே விழுந்தார். அந்த இடத்தெல்லாம் மார்க் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ வந்துட்டு இங்கே எல்லாமே வந்துட்டு ஷாப்ஸு அந்த மாதிரிலாம் இருக்குது இங்கே. Sixth station, Veronica wipes the face of Jesus with a cloth. மூச்சு வாங்குதுங்க, நடந்து வர்றதே கஷ்டமாக இருக்குது. Seventh station, Jesus falls for the second time. இயேசு 2வது முறையாக விழுந்தார். ஃபுல்லாகவே ஷாப்ஸுங்க. இங்கே
அந்த இடத்த எப்படி ஆக்கி வச்சுருக்காங்க. ஃபுல்லாக ஸ்வீட்ஸு, டர்க்கிஷ் டிலைட், ஷவர்மா அந்த மாதிரி ஆக்கி வச்சுருக்காங்க இந்த இடத்தையே. ஷாஃபா கேட், சர்ச் ஆஃப் தி ஹோலி ஸ்பெக்லிச். இந்த சர்ச்சோட இன்சிடெண்ட் என்ன? சர்ச் ஆஃப் இது வந்து வே ஆஃப் கிராஸ். சிலுவை பாத்தர்னு சொல்கிறோம்ல, வே ஆஃப் கிராஸ். ஆமாம். அதனுடைய ஸ்தலங்கள் இதெல்லாம். ஓகே. அவர் கடந்து வந்து இவர் பிளாத்து கை கழுவி விட்டுட்டாரா, கழுவி விட்டுட்ட உடனே ஏசப்பாவை இழுத்து கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்து தான் அதை முதலே நம்ம பார்த்துட்டோம். அவரை கட்டி வச்சு கழுத்தூண்ணில் அடித்தது, இப்போ முள்முடி சூட்டது இப்போ இங்கே பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்தலமாக 14 ஸ்தலத்தில் இப்போ 7 ஸ்தலம் பார்த்துட்டோம். இப்போ அடுத்து போகிறோம். அது ரெண்டாவது 7ஆம் ஸ்தலத்தில் 2வது கீழே விழுந்தார். இப்போ அடுத்த இதுக்கு போகிறோம். 8, 9, 14 இருக்குல்ல, இன்னும் ரிமைனிங் 14, 14 இது 8th. அப்போ 8க்கு வரோம். ஓகே. வே ஆஃப் கிராஸ். ஓகே. சிலுவை பாதை, தமிழில் சிலுவை பாதை. சிலுவை பாதை. தேங்க்ஸ். ஸோ கைஸ், இதுதான் சிலுவையில் இருந்து ஆண்டவரை இறக்கி இந்த கல்லில் வைப்பாங்க. ஸோ அந்த இடம் தான் இது. அந்த இடத்த வந்து புனிதமாக எல்லாம் ப்ரேயர் பண்ணி பிளெஸ்ஸிங் வாங்குறாங்க இதில் தான். ஸோ எல்லோரும் அப்படியே சோகமாக டிசைபிள்ஸ்லாம் அப்படியே அழுது பார்த்து இருந்த இடம் இது. கைஸ், இதுதான் ஜீசஸ் கிரைஸ்ட்டை புதைச்ச இடம். ஜீசஸ் கிரைஸ்ட் குரூசிஃபை பண்ணி இங்கே தான் கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. அது வந்து 3ஆம் நாளில் அவர் உயிர் தெழுந்தார். இங்கே பாருங்கள், இதுதான் அந்த இடம். இந்த இடத்த பாருங்களேன். இதுதான் எல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே தான் வந்து இங்கே இருக்கும்போது தான் 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார். ஆல்சோ நம்மளாம் படத்தில் பார்த்துருப்போம், இந்த மாதிரி கேவில் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் பார்த்துருப்போம். பட் ரியலாக எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்படி தான் இருக்குது. அதுதான் ப்ரீஸ்ட்டு. ஸோ கைஸ், நம்ம உள்ளே உள்ளே போய் பார்த்தோம்ல, அதுதான் ஆண்டவர் உள்ளே வச்சுருந்த இடம். ஆக்சுவலாக வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க, பட் உங்களுக்கு காட்டுறக்காண்டி நான் வீடியோ எடுத்து காட்டுறேன். ஸோ அந்த இடத்துல ஃபுல்லாக ஆஃபரிங்ஸு, பிளெஸ்ஸிங்ஸ் போய் வாங்கிக்கலாம். சின்ன இடமா தான் இருக்குது, ஒரு 3 பேர் தான் உள்ளே போக முடியும். ஸோ அந்த மாதிரி இடத்த வந்து கான்க்ரீட் பண்ணி ஒவ்வொரு பேராக உள்ளே அனுப்பிச்சு பார்க்கலாம். அது ஸோ போய் பார்த்து பிளெஸ்ஸிங் பண்ணி ப்ரேயர் பண்ணிவிட்டு வரலாம். ஸோ அதுதான் நீங்கள் இப்போ பார்த்த வீடியோ. கைஸ், இப்போ நம்ம பார்க்குறது தான் வந்துட்டு ஆண்டவரை சிலுவையில் வச்ச இடம். இது சிலுவையில் வந்து அரைஞ்சி இங்கே தான் வச்சுருக்காங்க போல். ஸோ அந்த இடத்த தான் நம்ம வந்து இவ்வளோ நேரம் ப்ரேயர் பண்ணுறத பார்த்தோம். அது வந்து ஹீப்ரூஸ் ப்ரேயரு.
ஸோ சிலுவையில் அங்கேருந்து வச்சு இங்கே கீழே வழியாக இறக்கி இந்த கல்லில் வந்து இறக்கி வச்சுருக்காங்க. அங்கேருந்து பாருங்கள், இது ரொம்ப ஹைட்டாக தான் இருக்குது. அங்கேருந்து இங்கே ரொம்ப ஹைட்டில் சிலுவையில் இது வரையிருக்காங்க. அவ்வளோ சித்திரவதை செய்து இங்கேருந்து இறக்கி இங்கே இறக்கியிருக்காங்க. அதுதான் அந்த வச்ச இடம் எல்லாம் தொட்டு கும்பிட்றாங்கள்ல. கைஸ், இந்த சர்ச்சை பாருங்களேன். இந்த குரூசிஃபை பண்ணி உடல் அடக்கம் பண்ணி ரிசரக்ஷன் ஆன பிறகு அதுலேயே ஆப்போசிட்டில் இந்த மாதிரி சர்ச்சு பில்ட் பண்ணியிருக்காங்க. பிரம்மாண்டமாக இருக்குது இந்த சர்ச்சு. இங்கே பாருங்கள். ஸோ கைஸ், இந்த நடுவில் இருக்குல்ல, இதுதான் சென்டர் ஆஃப் எர்த்து. ஜெருசலேமே ஒரு சென்டர் ஆஃப் எர்த்து. அந்த ஜெருசலேம்குள்ளே வந்து சென்டர் ஆஃப் எர்த்து இது. அங்கே தான் அடக்கம் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் அங்கேருந்து ஆப்போசிட்டில் இங்கே வந்து இது வச்சுருக்காங்க. திஸ் இஸ் கால்ட் சென்டர் ஆஃப் எர்த்து. எவ்வளோ பெரிய ஒரு சிக்னிஃபிகன்ஸான ஒரு இடம்னு பார்த்துக்கோங்க. ஸோ கைஸ், இதுதான் ஆண்டவர் வந்து தூணில் கட்டி போட்டு அடித்த இடம். அந்த தூணை தான் வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இதில் தான் எல்லாம் மக்கள் வந்து கை வச்சு பிளெஸ்ஸிங் பண்ணி இது பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுதான் அந்த தூண். இந்த தூணில் தான் வந்துட்டு ஆண்டவர் வந்து அடித்து இது பண்ணது. அதில் நம்ம கை வச்சு பிளெஸ்ஸிங் வைக்கும். ஸோ கைஸ், இங்கே என்ன பார்த்தீங்கன்னா, நான் ஒன்று நோட் பண்ணேன். இங்கே முஸ்லீம்ஸுமே வராங்கங்க. இங்கே பாருங்களேன், முஸ்லீம்ஸும் வந்து இந்த சர்ச்சை வந்து விசிட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஜீசஸ் வந்து ப்ராஃபிட்டு, பட் ஆனால் அவங்க காடாக ஏற்றுக்கல. அதனால் இந்த பிளேஸை வந்து முஸ்லீமு, ஜூஸு, கிறிஸ்டியன்ஸு 3 பேருமே வந்து பார்க்குறாங்க, விசிட் பண்ணுறாங்க. இவங்க முஸ்லீம்ஸ் வந்து சிமிலர் லைக் ஜூஸ் தான் அவங்க. ஏன்னா அவங்க ஜூஸ் வந்து யாவே கடவுளை வந்து வழிபடுறாங்க. முஸ்லீம்ஸ் வந்து அல்லாஹ். பட் நம்ம தான் வந்துட்டு ஜீசஸ் கிரைஸ்ட், ஒன்லி ஒன் காட் விச் இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். ஸோ இது நான் உங்களுக்கு சொல்லலாம்னு நினச்சேன். ஏன்னா நான் முஸ்லீம்ஸ் எப்படி இங்கே வந்தாங்கன்னு சொல்லி ஆச்சரியமாக பார்த்தேன். பட் ஆனால் இங்கே வந்து முஸ்லீம்ஸுமே வந்து ஜீசஸ் கிரைஸ்டோட பிளேஸை விசிட் பண்ணி பார்த்துட்டு போகிறாங்க. செம கூட்டமாக இருக்குங்க. இங்கே எல்லா கண்ட்ரிலேருந்தும் வராங்க. ஸோ கைஸ், இப்போ வந்து இந்த டூம் இருக்குல்ல, இது வந்து ஒரிஜினல் பிளேஸாக இல்லையான்னு சொல்லி ஒரு கைடு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம வந்து இவர் வந்து நம்ம கூட வந்திருக்காரு. ஸோ இவர்கிட்ட நம்ம கேட்கலாம், வாட் இஸ் ஆல் அபவுட் தி ஹிஸ்ட்ரி அபவுட் திஸ் பிளேஸ். The actual tomb is where the Calvary temple, where the Jesus was put on the cross. Just near that is the actual tomb. But the tomb where in the garden, it was a Protestants one, because Protestants doesn't have any place to have that cross. So Catholics own this Calvary tomb. So Protestants create one place for them, and they just got that one. But the actual tomb is near the Calvary. Protestants, where they have that place? It's in the Arimathea. Okay. In Bible. Okay. So it's in the garden of Arimathea. Okay, it's a different place. It's a different place. Okay, here this is only for the Catholics. Okay. But according to the generations, but this is the original tomb. Okay. Where Queen Helena, Emperor Constantine mother, she found that and she built the temple, Holy Sepulchre Church. 2 hours later. அந்த சிலுவையில் மரித்த இடம் எனக்கு மிகவும் டச்சிங்காக இருந்தது. பாவமே அறியாத ஒரு மனுஷனை இப்படி ஆக்குறாங்களே அப்படின்ட்டு ரொம்ப அழுதுட்டேன். இவ்வளோ ஒரு நல்லவரை வந்து இப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்களேன்ற இது வந்து என்னால் ஐ வாஸ் டிப்ரெஸ்டு. அன்றைக்கி நைட்டெல்லாம் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருந்தேன், இப்படியெல்லாம் நடந்திருக்குது, ஏன் இதை வந்து யாருமே இது பண்ணலை, கடவுளுடைய சித்தமாக இருந்தாலும் மக்களும் அதுக்கு உடந்தையாக இருந்திருக்கிறாங்களே அப்படின்றத வந்து நான் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஐ வாஸ் டோட்டலி டிப்ரெஸ்ட். அண்ட் அதை வந்து ரொம்ப இதுவாக நான்
ஃபீல் பண்ணுறேன். அதுதான் என்னை ரொம்ப டச் பண்ணுச்சு.